மைக் டெஸ்டிங் 1 2 3 வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்களாம் ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? நம்ம வாழ்க்கையில் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு எதுவுமே இருக்காதுங்க. ஆனால் சின்ன சின்ன விஷயம் தான் நம்மளை அதிகமாக சுத்த வைக்கும். உதாரணத்துக்கு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு நம்ம அந்த பேஸ்கெட் எடுத்த உடனே நம்ம ஒரு பட்ஜெட் போடுவோம். ஆனால் பில்லிங் கவுண்டர் வந்து பார்த்தா தான் பட்ஜெட் வீட்டுக்கு போய் பல மணி நேரம் ஆகிருக்கும். பல இடத்துல போகிறப்ப இந்த டோரை புல் பண்ணணுமா புஷ் பண்ணணுமா தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷன் வரும் பார்த்தீங்களா? அதில் கரெக்டாக எழுதியிருப்பாங்க என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் என்னன்னே தெரியல, மூளை மட்டும் கரெக்டாக ராங் சைடில் தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும். யாராச்சும் அதை பார்த்தாங்கன்னா புல் புஷ் அப்படின்றது கூட இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரியல அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஒரே அசிங்கமாக போச்சு குமார் மூமெண்ட் அதெல்லாம். லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணுறப்ப 20 செகண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகும். ஆனால் அதுவே அந்த நேரத்தில் அப்படி ஃபோன் எடுத்துகிட்டு ஒரு 2 வாட்டி ஒரு 2 வீடியோ ஸ்க்ரால் பண்ணோன்னா நேரம் எப்படி போச்சுன்னே தெரியாது. ஆனால் லிஃப்ட் 2 வாட்டி வந்து போயிட்டுருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் மெனு கார்டை பார்த்து 10 நிமிஷம் ஆச்சு அது எல்லா பக்கமும் திருப்பி பார்த்துட்டு ரெகுலராக ஆர்டர் பண்ணுற அதே டிஷ் தான் ஆர்டர் பண்ண போகிறோம். அடுத்த வாட்டி என்ன பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு நீங்கள் நினைக்கிற அந்த டிஷ் இருக்குன்னு கேளுங்க. அது இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் மெனு கார்டு எடுங்க. ஏன்னா அதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும்ல. இது எல்லாத்தையும் விட கூகுளில் 5 மினிட்ஸ் அவேன்னு காட்டும். நாமளும் சந்தோஷமாக அப்பா கிளம்பிட்டோம் ரீச் ஆகிடுவோம் 5 மினிட்ஸ் அப்படின்னு நினச்சிப்போம். ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் ஆகியிருக்கும் அந்த ஸ்பாட்டை ரீச் ஆகிறதுக்குள்ளே. எனக்கு தெரிஞ்ச கூகுளுக்கும் டைமுக்கும் ஏதோ ஒரு சீக்ரெட் அக்ரிமெண்ட் இருக்குது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இது எல்லாத்தையும் விட ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன தெரியுங்களா? நம்ம பிரெயின் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன முடிவுகளை எடுக்குதான். அதனால் சில நேரம் இன்றைக்கி என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப அதெல்லாம் நீயே பார்த்துக்கூட அப்படின்னு நம்மளை விட்டு போயிடுமா? என்ன ஒரு கொழுப்பு அதுக்கு. அதனால் வாழ்க்கை ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக யோசிக்காதீங்க. சில நேரம் டோர் ராங் சைடில் திறந்ததையும் சிரிச்சுக்கிட்டே கடந்து போங்க. ரூட் ராங்காக போனாலும் திரும்பி வந்துடலாம் அப்படின்னு போங்க. ஆர்டர் மாறினாலும் சாப்பிட்லாம். எல்லாமே லைஃபோட ஒரு பார்ட்டு தான். சரி, இன்றைக்கி உங்களுக்கான கொஸ்டின் என்ன தெரியுங்களா? நம்ம எல்லாருமே தினமும் பண்ணுற ஒரு விஷயம், ஆனால் நான் மட்டும் தான் இப்படி இருக்கிறேனோ அப்படின்னு நினைக்கிற ஒரு வியர்ட் ஹேபிட் அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாளைக்கு அதில் எது பெஸ்ட்டு கமெண்ட் அப்படின்றத பார்த்து அதை பற்றி பேசலாம். ஓகேங்களா? சரி, அப்போ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாடா பாய் சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.